வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் நீண்ட ஆயுளுடனும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ விரும்புகிறோம் அல்லவா? ஆனா காலப்போக்கில சருமம் சுருக்கமடைகிறது, உடல் தளர்கிறது, நினைவாற்றல் குறைகிறது. இதைத்தான் நம்ம முதுமைன்னு சொல்றோம். ஒரு 30 வயசை தாண்டிட்டாவே எல்லாமே மாற்றம் அடைய ஆரம்பிக்குது. அதாவது நமக்கு அழகும் ஆரோக்கியமும் மிகவும் முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீடியோவாக இருக்கும். அது முதுமையை தடுக்க முடியுமா என்பதையும், எந்த உணவுகள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம். அவகேடோ பழம், இதை தமிழில் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அவகேடோ இயற்கையான கொழுப்பு அமிலம் மற்றும் விட்டமின் ஈயை அதிக அளவில் கொண்ட ஒரு பழம். இது சருமத்தை மிருதுவாக்குறதுக்கும் சுருக்கங்களை தடுக்கவும் இந்த பழம் உதவியாக இருக்குது. இந்த பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்கள் பழுது அடைகிறத தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதனால் இந்த பழம் முதுமையை தடுக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திராட்சை மற்றும் திராட்சை விதைகள். திராட்சை விதைகளில் ரெஸ்வெரட்ரால் என்னும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது மார அடைப்பு மற்றும் சரும சுருக்கம், நரம்பு பழுதாகிறது, இது எல்லாத்தையுமே வராமல் தடுக்கக்கூடியது இந்த திராட்சை விதைகள். தினமும் நம்ம ஒரு கப்பு திராட்சையை எடுத்துக்கிறலாம், இல்லை திராட்சை விதைகளையும் நம்ம சாப்பிடலாம். மூன்றாவது பூண்டு. பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நம்ம ரத்தத்தை சுத்தமாக்குது. இது உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதாவது வெறும் வயிற்றில் நம்ம பூண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய முதுமை தாமதமாக்கப்படும். நான்காவது ஆலிவ் ஆயில். இது ஹெல்த்தி ஃபேட் வகையில் இது முதன்மையானது. மனநலம், இருதய நலம், சர்ம தூய்மை ஆகியவற்றிற்கு முக்கியமானது. இது குறிப்பாக இதனுடைய பங்கு என்னன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் முக்கியமாக நம்ம சமைச்ச பிறகு, அதாவது குழம்பு சாதம் இதெல்லாம் நம்ம சமைச்ச பிறகு ஒரு ஸ்பூன் அந்த குழம்புலையோ சாதத்துலேயோ நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு முழுமையான ஊட்டச்சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நமக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம அப்படி பயன்படுத்துறது இன்னும் மிகவும் சிறப்பு, ஆரோக்கியம். ஐந்தாவது கீரை வகைகள். முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, இந்த கீரை வகைகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு முதுமை தாமதப்படும். முருங்கைக்கீரையில் கால்சியம் ஏ, சி, கே விட்டமின்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இது எலும்பு மற்றும் சரும நலனுக்கு துணை புரிகிறது. முன்போல் நல்ல சருமம் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமானது முருங்கைக்கீரை. அதே மாதிரி சிறுகீரை, தண்டுகீரை எல்லா வகையான கீரைகளுமே நம்மளுக்கு சருமத்திற்கு மிகவும் நல்லது. கொத்தமல்லிலாம் டெய்லி நம்ம குழம்புல இல்லை கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடணும். அதுவும் சருமத்திற்கு மிகவும் நல்லது. ஆறாவது ஒரு உணவு அப்படின்னா அது பெரி பழங்கள். இதில் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி என பல வெரைட்டியான பெரி வகை இருக்குது. அதில் நம்ம ஏதாவது ஒரு பெரியை நம்ம டெய்லி ஒரு 2-3 பெரி நம்ம சாப்பிட்டாவே போதும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பண்பு அதிக அளவில் இருக்குது. இது செல்களின் அழிவை தடுக்குது. இளமையை நீட்டிக்க இது உதவியாக இருக்குது. ஏழாவது கிரீன் டீ. கிரீன் டீயில் கேட்டச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கவும் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. அதனால நம்ம ஒரு நாளைக்கு 2 முறை கிரீன் டீ நம்ம குடித்தோம்னா ரொம்ப நல்லது. இது நம்மளுடைய முதுமையை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எட்டாவது அனைவருக்கும் பிடித்த ஒரு பருப்பு, பாதாம் பருப்பு மற்றும் வால்நட்டு. இது நரம்பு திசுக்களை வலுவாக்குறதுக்கும் மனசோர்வை குறைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. இந்த வால்நட் பாதாமில் டோகாமாக்ஸ் மற்றும் விட்டமின் பி அதிக அளவில் இருக்குது. அதனால நம்ம தினமும் 4 பாதாமும் 2 வால்நட்டும் சாப்பிட்டோம்னா போதுமானது. 9வது ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கொண்ட சீடு வகைகள். அதாவது சியா சீடு, ஆளி விதை சீடு. இது ரெண்டுமே சரும நலனுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளைக்கும் நரம்புக்கும் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இது கொடுக்குது. இதை நம்ம கஞ்சியாவோ இல்லை சாப்பாடாவோ இல்லை ஸ்மூத்தியாக கூட நம்ம செஞ்சு நம்ம குடிக்கலாம். இல்லை ஃப்ரூட் கூட மிக்ஸ் பண்ணி
ஃப்ரூட் சாலட் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். 10வது லெமன் ஜூஸ். இதில் எலுமிச்சையில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதுனால இது கொலாஜன் உற்பத்தியை தூண்டுறதுக்கு இது பயன்படுது. நம்ம தினமும் காலையில் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சருமம் பளிச்சுன்னு மாற ஆரம்பிக்கும். நம்ம முதுமையை தடுக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதுதாங்க, தினமும் நம்ம குறைஞ்சது 2.5 லிட்டரு தண்ணியாவது நம்ம குடிக்கணும். நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் டோன் எல்லாமே அப்படியே இருக்கும். அதாவது முகச்சுருக்கங்கள் இது எதுவுமே வராது. அதனால் தண்ணி மிகவும் அவசியமானது. 2வது டிப்ஸ் என்னென்னா, நம்ம தூங்கணும், நல்லா தூங்கணும். அதாவது நம்ம 8 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தூக்கத்தை நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம யோகா இல்லைன்னா தியானம் இல்லைன்னா சும்மா கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம தியானம் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு மன அழுத்தம் குறையும். அப்புறம் சீரான உடற்பயிற்சி நம்ம செய்யணும். உடற்பயிற்சினா நம்ம கடினமான உடற்பயிற்சிலாம் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போகலாம். ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் டைமில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நம்ம வாக்கிங் போகலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சரியான நேரத்தில் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். இந்த டைமுக்கு நம்ம காலை உணவை எடுக்கணும், இந்த டைமுக்கு மதிய உணவு, இந்த டைமுக்கு நைட் உணவு. இப்படி நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நம்மளுக்கு முதுமைங்கிறதே வரவே செய்யாது. அதுவும் முக்கியமாக நம்ம இரவு உணவை 6 மணி இல்லைன்னா 7 மணிக்கு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் 7 to 9 மணிக்குள்ளே நீங்கள் காலை உணவை எடுத்துக்கிறங்க. மதியானம் 1லேருந்து 2:30 வரைக்குள்ள நீங்கள் மதிய உணவை எடுத்துக்கிறங்க. நைட்டு 6 to 7 இது சிறப்பான ஒரு முறையாகும். உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். முதுமையை தடுக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் தேவையில்லைங்க. உணவே மருந்தாக மாறக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இளமையோடும் ஆரோக்கியமோடும் வாழ்க்கையை அனுபவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை